we are going to study about negative feedback mechanism, and we are going to see about dexamethasone suppression test and how cortisol and ACTH and everything. Okay. Let's call this. This is anti-pituitary. Okay, தமிழ்லே சொல்கிறேன். ஹைப்போதலமஸ் வந்து ஆன்டிபியூட்டிரி சொல்லி ஆன்டிபியூட்டிரி என்ன பண்ணும், ஏசிடிஹெச் ரிலீஸ் பண்ணும். அந்த ஏசிடிஹெச் என்ன பண்ணும், அட்ரிகார்டிக்ஸ், அதாவது அட்ரிகார்டிக்ஸ்கிட்ட போய் கார்டிசால் ரிலீஸ் பண்ண சொல்லுவோம். அது ரிலீஸ் பண்ண கார்டிசால் என்ன ஆகும், திரும்பி ஆன்டிபியூட்டிரிக்கே போய் என்ன போதுண்ணே எனக்கு வயிறு நெஞ்சிச்சு நிறுத்திக்கலாம், இப்போதைக்கு போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்திடும். இது நார்மலாக நடக்கிறது. இது வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். அதாவது என்ன நடந்துச்சுன்னா, ஆன்டிபியூட்டிரி ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆன்டிகார்டெக்ஸ் ஏசிடிஹெச் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆன்டிகார்டெக்ஸில் வருது, கார்டிசால் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒன்ஸ் கார்டிசால் ப்ரொடியூஸ் ஆனோன்னா ஆன்டிபியூட்டிரிக்கே போய் போதும்னு சொல்லிடுது. இது நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். ப்ளஸ் அண்ட் திஸ் மைனஸ். ஓகே, இப்போ ஸ்டிமுலேட்டு. ஓகே, இப்போ டெக்ஸாமெத்தாசோன் சப்ரஷன் டெஸ்ட் இது எதுக்கு பண்ணுவோம்னா, குஷிங்ஸ் இருக்கா இல்லையா பார்ப்போம். குஷிங்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அது பிட்யூட்டரி காசா இல்லை எக்டோபிக் காசான்ட்டு உங்களை பார்த்தலாம் என்னன்ட்டு. முதல்ல 2 ஸ்டேஜில் இருக்கும் டெக்ஸாமெத்தாசோன் சப்ரஷன் டெஸ்ட். அதாவது ஃபஸ்ட்டு லோ டோஸ் கொடுப்பாங்க, செகண்ட் வந்து ஹை டோஸ் கொடுப்போம். என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு லோ டோஸ் ஃபஸ்ட்டு லோ டோஸ் அதாவது 1 மில்லிகிராம் ஆஃப் டெக்ஸாமெத்தாசோன் கொடுக்குறப்ப என்னாகும், நார்மலாக இருக்கிற அந்த டெக்ஸாமெத்தாசோன் வந்து என்ன ஆகும், கார்டிசாலா, அதாவது டெக்ஸாமெத்தாசோன் ஒரு ஸ்டெராய்டு தானே, அது கார்டிசாலா ஆக்ட் ஆகும். இந்த டெக்ஸாமெத்தாசோன் கொடுக்குறப்ப என்ன ஆகும், ஏசிடிஹெச்சை கம்மி பண்ணி விட்ரும். அதாவது இப்போ நான் இதில் பார்த்தோம்ல, நம்மளும் இப்போ டிசைன் கார்டிசால் என்ன பண்ணோம், இங்கே போய் நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆகி ஏசிடிஹெச் ப்ரொடியூஸ் பண்ணுறதை கம்மியாக்கிடும். அதே தான் இங்கே நடக்குது. இது நார்மலாக நடக்குது. நார்மலாக நடக்கிறதுல ஏசிடிஹெச் கம்மியாயிரும் நார்மலாக. இதே குஷிங்ஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், 1 மில்லிகிராம் டெக்ஸாமெத்தாசோன் கொடுத்தாலும் நாட் இனஃப், அதாவது கொடுத்தாலுமே கார்டிசால் லெவல் குறையாது. கார்டிசால் லெவல் குறையலாம், கார்டிசால் பத்தலை போல் இருக்கே தம்பிக்கு, சரி இன்னும் ஏசிடிஹெச் ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஏசிடிஹெச் அதிகமாகிட்டே போகும். இது குஷிங்ஸு. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், லோ டோஸ் கொடுக்குறப்ப. அடுத்து ஹை டோஸ் கொடுக்குறப்ப, லோ டோஸ் எது கொடுப்போன்னா குஷிங்ஸ் இருக்கா இல்லையா பார்க்குறதுக்கு. இப்போ தெரிஞ்சு போச்சு, இப்போ நார்மலாக குஷிங்ஸ் இருக்குது இல்லைனா குஷிங்ஸ் இல்லை இருக்குது. குஷிங்ஸ் இப்போ இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இருக்குன்னு தெரிஞ்சப்போ காசு எங்கே இருக்குது, பிட்யூட்டரியா இல்லை எக்டோபிக்கான்னு தெரியணும். ஸோ என்ன பண்ணுவோம், செகண்ட் ஹை டோஸ், அதாவது 8 மில்லிகிராம் டெக்ஸாமெத்தாசோன் கொடுப்போம். 8 மில்லிகிராம் டெக்ஸாமெத்தாசோன் கொடுக்குறப்ப என்ன ஆகும், அது இப்போ நார்மலாக சொன்னது அதே தான். ஏசிடிஹெச் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விட்ரும், குறைச்சி விட்ருவோம். குறைச்சி விட்றப்ப என்ன ஆகும், பிட்யூட்டரி காசுன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். இது நார்மலாக தான். குறைச்சிச்சின்னா டெக்ஸாமெத்தாசோன் சப்ரஷன் டெஸ்ட், குறைச்சிச்சின்னா அது குறைக்கலாம் டீப்பான பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஏசிடிஹெச் குறைக்குது, அதாவது 8 மில்லிகிராம் டெக்ஸாமெத்தாசோன் கொடுக்குறப்ப ஏசிடிஹெச் குறைக்குது. இப்போ அது தெரிஞ்சு போச்சு நமக்கு பிட்யூட்டரி காசு தான்ட்டு. இப்போ அடுத்து அதுலேயும் என்ன நடக்கும், குறையலைன்னு வச்சுப்போம். ஏசிடிஹெச் குறைஞ்சிச்சு, பிட்யூட்டரி காசுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த 8 மில்லிகிராம் டெக்ஸாமெத்தாசோன் கொடுத்தும் ஏசிடிஹெச் குறையல, அதிகமாகிட்டே போகுது. அப்படின்னா எக்டோபிக்னா என்ன, வெளியில், எக்டோனா வெளியில் தான். சில டியூமர்லாம் வந்துச்சுன்னு என்ன பண்ணுவோம், ஏசிடிஹெச் வந்து லங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது இப்போ இந்த ஏசிடிஹெச் போட்டு இந்த கார்டிசால் கொடுத்தோம் இல்லையா, 8 மில்லிகிராம் டெக்ஸாமெத்தாசோன் கொடுத்தோம் இல்லையா, அந்த 8 மில்லிகிராம் டெக்ஸாமெத்தாசோன் வந்து கார்டிசால் ஆக்ட் ஆகி பிட்யூட்டரியில் போய் ஆக்ட் ஆகும். அதனால தான் நமக்கு நார்மலாக இருக்க பிட்யூட்டரி காசுன்றப்ப அங்கே ப்ரொடியூஸ் ஆன ஏசிடிஹெச் வந்து குறைஞ்சிச்சு. இப்போ ஏசிடிஹெச் வந்து குறையலை, அதிகமாகிட்டே போகுது. அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும், பிட்யூட்டரி காசை குறைஞ்சிச்சு, எக்டோபிக் காசுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம கொடுத்த டெக்ஸாமெத்தாசோன் வந்து இந்த லங்ஸில் ப்ரொடியூஸ் ஆகிற ஏசிடிஹெச்சில் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அதனால் ஏசிடிஹெச் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஏசிடிஹெச் ப்ரொடியூஸ் ஆனால் என்ன நடக்கும், கார்டிசால் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஏசிடிஹெச் அதிகமாகவும் கார்டிசாலும் அதிகமாகும். ஸோ 1 நிமிஷத்தில் முடிக்க வேண்டியது 5 நிமிஷம் ஆக்கிட்டுருங்க.